வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம சுந்தரர் பாடிய தேவாரத்திலிருந்து திருவெண்ணெய்நல்லூர் என்ற முதல் பதிகத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிவபெருமான் சுந்தரருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி நீ என்னுடைய அடிமை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுந்தரர் சிவபெருமான் மீது கோவப்படுறாரு. ஏன்னா சிவபெருமான் ஒரு சாதாரண அந்தணர் வேடத்தில் வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அடிமை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறார். அப்போ அந்த கோபத்தில் பித்தன் அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறார் சுந்தரர். அதற்கு அப்புறம்தான் வந்திருப்பது கடவுள் சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டு சிவபெருமானை துதிச்சு பாடுறாரு சுந்தரர். அப்போ சிவனிடத்தில் கேட்குறாரு, சிவபெருமானே உன்னை பற்றி நான் இப்படி பேசிட்டேனே, என்னை நீ ஏற்றுக்கொண்டாய், ஆனால் நான் உன்னை அடிமை இல்லைன்னு சொல்லிட்டேனே, உன்னை நான் எப்படி வாழ்த்துறது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்னை முதல்ல பித்தன்னு தானே சொன்னேன். அதாவது சிவபெருமான் வந்து சுந்தரரை அடிமைன்னு சொன்னோடனே நீ என்ன பித்தனா பைத்தியக்காரனான்னு கேட்குறார் சுந்தரர். அப்போ அந்த பித்தானே நீ என்னை பாடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் பாட ஆரம்பிக்கிறார் சுந்தரர். பாருங்க, அந்த இது நடந்த இடம் பார்த்தீங்கன்னா திருவெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற இடம். அந்த திருவெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற அந்த ஊரில் தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா அந்த சுந்தரருடைய திருமணத்தை தடுத்து நிறுத்தி அந்த சுந்தரரை அடிமையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அந்த இடத்துல தான் இந்த பதிகம் பாடப்படுது. இப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பாடுறாருன்னு பாருங்களேன். பித்தனே, பிறைநிலாவை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானே, பெருமை உடையவனே, அந்த பெண்ணையாறு பாயக்கூடிய அதற்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெண்ணெய்நல்லூரில் அருள்துறை அப்படிங்கிற கோயிலில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தலைவனே, என்னுடைய நெஞ்சுக்குள்ள உன்னை நான் வைத்து இருந்தேன், நீ எனக்கு அருள் செய்தாய். ஆனால் உனக்கு நான் முன்பே அடிமையாகி விட்டேன், ஆனால் உனக்கு அடியவன் அல்ல, உனக்கு அடிமை அல்ல அப்படின்னு நான் எதிர் வழக்கு பேசிட்டேனே, இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஏற்கனவே நீ என்னை அடிமையாக்கி விட்டாய், ஆனால் உனக்கு நான் அடிமை இல்லைன்னு சொன்னது பொருந்துமா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கடுத்து இரண்டாவது பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மூங்கில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணையாற்று பகுதி, அதற்கு தெற்கு பகுதியில் தான் திருவெண்ணெய்நல்லூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கே அந்த அருள்துறை அப்படிங்கிற கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனே, நான் வந்து நாய் போலும் கீழ்மையானவன், நாயை விட கீழானவன், உன்னை நான் மனசில் நினைக்காம பேய் போல அலைஞ்சிக்கிட்டு இருந்தனே, இருந்தாலும் நீ எனக்கு அருள் காட்டினாயே, இப்பேற்றை எனக்கு உன்னை தவிர யாருனால கொடுக்க முடியும், அப்படிப்பட்ட சூழலில் நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு எதிர்வழக்கு பேசுனது பொருந்துமோ அப்படின்னு சொல்லி இரண்டாவது பாடலில் குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது பாடல் என்ன சொல்றாரு பாருங்களே. தலைவனே, சிவபெருமானே, அப்படியே பொன்னும் மணியும் வைரமும் அந்த பெண்ணையாற்றில் அப்படியே கரையில் வந்து கொட்டும். அப்படிப்பட்ட அந்த பெண்ணையாருக்கு தெற்கு பகுதியில் திருவெண்ணெய்நல்லூரில் அருள்துறை அப்படிங்கிற திருக்கோயிலில் எழுந்தருளக்கூடிய சிவபெருமானே, எனக்கு தாய் போன்றவனே, நான் உனக்கு முன்பே அடிமை தான், ஆனால் இப்போ அடியவன் அல்ல அப்படின்னு எதிர்வழக்கு பேசுனது பொருந்துமா? இனிமேல் நான் உன்னை என்னுடைய மனதில் மறக்காமல் எல்லா நேரமும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத மூன்றாவது பாடலில் குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தபடியாக நாலாவது பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். காளையை வாகனமாக கொண்டு ஊர்பவனே, சிவபெருமான் காளையை தானே வாகனமாக வைத்திருக்கிறார், அதே சொல்கிறாரு. காளையை வாகனமாக கொண்டவனே, ஒளி நிறைந்த பெண்ணையாறு, நல்லா பிரகாசிக்கக்கூடிய பெண்ணையாறு, அந்த பெண்ணையாற்றினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் தான் திருவெண்ணெய்நல்லூர். அங்கே இருக்கிற கோயிலோட பேர் அருள்துறை. அந்த கோயிலிலே இருக்கக்கூடிய தலைவனே, நான் உனக்கு முன்னாடியே அடியவனாக இருந்தேன், ஆனால் இப்போ அடியவன் அல்ல அப்படின்னு நான் பேசுனது பொருந்துமோ? அந்த பொருந்தாமை அகற்றி என்னை நீ தெளிவுபடுத்தின. இனி நான் இறக்கவும் பிறக்கவும் இந்த உலகத்தில் வயசாகி வருந்தவும் என்னால் முடியாது, என்னை ஏற்றுக்கொள். நான் பொய் பேசினவன் தான், பொய்கள் பலதை பேசியிருக்கிறேன், என்னை நீ வெறுக்காமல் என்னை ஏற்று எனக்கு அருள் செய், இனி எனக்கு இந்த பிறவி வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லி இனி எப்போவுமே நிரந்தர அடிமையாக சிவபெருமானே உன்னிடத்திலேயே தங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அதற்கடுத்தது ஐந்தாவது பாடல் என்ன சொல்றாரு பாருங்களேன். அருள் கொண்டவனே, சிவபெருமானே, அப்படியே பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பெண்ணையாற்றின் பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி தான் அந்த பெண்ணையாற்று பகுதி. அங்கே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூரில் அருள்துறை அப்படிங்கிற கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனே, முதல்வனே, நான் உனக்கு முன்னே அடிமையாக இருந்தேன், இப்போ அடியவன் அப்படின்னு எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ? அந்த பொருந்தாத செயலை செஞ்சதுனால, உனக்கு அடிமை இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் நான் அறிவில்லாதவன் ஆயிட்டேன். அதனால் ஆதன் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் பொருளாயிட்டனே, அறிவில்லாதவன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளாயிட்டேன். இருந்தாலும்
என்னை என்னை வெறுக்காம உன்னுடைய திருவடியை வணங்கி வாழ்கின்ற அறிஞர்கள் பெறக்கூடிய அந்த பேற்றை, அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு நீ கொடுக்கணும். நான் தப்பா பேசிட்டேன் உன்ன. உன்னுடைய அடியவர்களுக்கெல்லாம் நீ உன் திருவடியில் இருக்கிறதுக்கு ஒரு அருள் கொடுப்பீ இல்லையா? அந்த அருள் எனக்கு கொடுத்து என்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு இந்த 5வது பாடல்ல பாடுறார். 6வது பாடல்ல பாருங்க. குளிர்ச்சி நிறைந்த அந்த நிலாவைச் சூடியவனே, நெருப்பு போலும் திருமேனியை உடையவனே, உன்னை மதியாத அரக்கர்கள் 3 பேர். தாருகாட்சசன், கமலாட்சசன், விருத்யுன்மாலி அப்படின்னு ஒரு 3 அரக்கர்கள். அவங்க 3 கோட்டைகளை உடையவர்கள். வெள்ளியாலான கோட்டை, இரும்பாலான கோட்டை, பொன்னாலான கோட்டை. அந்த அந்த 3 கோட்டையுமே நீ நெருப்பால் எரித்தவனே, பாவத்தை கழுவக்கூடியது அந்த பெண்ணையாறு. அந்த பெண்ணையாற்றுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூர், அந்த அருள் துறையில கோயில் இருக்கக்கூடிய இறைவனே, உனக்கு நான் முன்னாடியே அடியவனாக இருந்தேன், இப்போ அடியவன் அல்ல அப்படின்னு எதிர்வழக்கு பேசியது பொருந்துமா அப்படின்னு சொல்லி இந்த 6வது பாடல்ல குறிப்பிடுறாரு. அதுக்கு அடுத்தது 7வது பாடல்ல பாருங்களேன். பூக்கள்ல தேன் நிறைந்திருக்கக்கூடிய பெண்ணையாற்றுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூர்ல அருள்துறை கோயிலில் என்னைக்கும் நீங்காம இருக்கக்கூடிய இறைவனே, சிவபெருமானே, நீ உடலில் இருக்கக்கூடிய உயிராக இருக்கிறாய், உயிர்கள் நிற்கக்கூடிய உடலாக இருக்கிறாய், வானமாக, நிலமாக, கடலாக, மலையாக நிற்கின்றாய். உனக்கு நான் முன்னாடியே அடிமையாக இருந்தேன், இப்பொழுது அடியவன் அல்லேன் அப்படின்னு உன்னிடத்துல எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7வது பாடல்ல குறிப்பிடுறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். அதற்கு அடுத்தபடியாக 8வது பாடல் பாருங்க. ஏற்றார் புறம் அப்படிங்கிற பாடல். இதுல என்ன பொருள் சொல்றாருன்னு பாருங்க. அந்த பெண்ணையாற்றுக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்துறை அப்படிங்கிற கோயிலில் நிலை பெற்றிருக்கக்கூடிய நன்னெறியுடைய சிவபெருமானே, உனக்கு பகைவராய் வந்தார்கள் அல்லவா அந்த அரக்கர்கள், அந்த 3 பேரையும், அந்த 3 பகைவருடைய 3 கோட்டைகளும் அழியும்படி தீயால நீ அழித்தாய், போர் செய்து அழித்தாய். உன்னுடைய சிவந்த சடையில கங்கையை தாங்கி இருக்கிறாய். அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவன் நீ. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், அறியாமை காரணமா தேவையில்லாத சொற்களை சொல்லி வீணாக உழன்று கொண்டிருக்கின்றேன். அப்படி இருந்தங்காட்டி தான் நான் மதிக்காம இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு தோணுது, உன்னிடத்தில் நான் அடியவன் அல்லேன் அப்படின்னு எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ? என்னை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாய். ஆனா நானே வீணா திரிஞ்சிட்டு இருந்தேனே, அறியாமையோடு இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்றாரு இந்த 8வது பாடல்ல. அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடல் மழுவாள் வளநேந்தி. அந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா, மழு அப்படிங்கிற ஆயுதம், மழுங்கிற ஆயுதம் இந்த வெட்டக்கூடிய கூர்மையான ஆயுதம். அந்த மழுப்படையை வலப்பக்கத்தில் ஏந்தியவனே, சிவபெருமானே, வேதத்தை ஓதக்கூடிய கடவுளே, உமையம்மையை ஒரு பாகத்தில் உடையவனே. உமையம்மையை ஒரு பாகத்தில் வைத்ததுனால தான் சிவபெருமான அர்த்தநாரி என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணையாற்றுக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூர் அருள்துறையில தங்கியிருக்கக்கூடிய அழகனே, உன்னை வணங்குறவங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்கிறதான் உன்னுடைய தொழில். அதனால என்னை வழிய வந்து ஆட்கொள்ள வந்தாய். ஆனா நான் உனக்கு முன்னாடியே அடிமையாகத்தான் இருந்தேன், ஆனா உணராம இருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்துல அடியவன் அல்ல அப்படின்னு சொல்லி உன்னிடத்துல எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ? அது பொருந்தாது, நான் பேசுனது தப்பு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்தது 10வது பாடல் கார் ஊர் புனலெய்தி அப்படிங்கிற பாடல். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மேகத்திலிருந்து நீர் அப்படியே பொங்கி மழையா கொட்டுது. அது அப்படியே அந்த அந்த மேகத்திலிருந்து வரக்கூடிய நீர் கரையை குத்தி நிலம் முழுவதும் பரவி புகழை பெற்று அந்த ஒளி விளங்குகின்ற நல்ல நீர்மணிகளை தள்ளி வந்து அந்த பெண்ணையாற்றிலே கொண்டு வந்து சேர்த்தது. அப்படிப்பட்ட பெண்ணையாற்றினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய திருவெண்ணெய்நல்லூர்ல அருள்துறை அப்படிங்கிற கோயில்ல இருக்கக்கூடிய இறைவனே, ஆரூரன் ஆகிய நான், அவர் சுந்தரரை ஆரூரன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரூரன் ஆகிய நான் அடியவன் அல்லேன் அப்படின்னு உன்னிடத்துல எதிர்வழக்கு பேசியது பொருந்துமோ அப்படிங்கிறார். ஏன்னா இந்த மேகத்திலிருந்து மழை வருகிறது, அந்த மழை மூலமா வரக்கூடிய நீர் திரண்டு வந்து அந்த திருவெண்ணை ஆற்றிலே பாய்கிறது. அந்த திருவெண்ணை ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திருவெண்ணெய்நல்லூர், மன்னிக்கணும், பெண்ணையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய்நல்லூர் இருக்கக்கூடிய அருள்துறை கோயில் இருக்கக்கூடிய தலைவனே, ஆரூரனாகிய நான் உனக்கு அடியவன் இல்லைன்னு சொன்னது பொருந்துமோ அப்படின்னு சொல்றாரு.
இப்படியாக இந்த 10 பாடல்களும் அமைந்திருக்கிறது. மிக்க நன்றி.